துரோணாச்சாரியாருக்கு சிவபெருமான் மேல ஈடுபாடு இருந்ததுனால சிவகட்டாட்சம் பொருந்திய ஒரு வாரிசு தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக சிவபெருமான வழிபட்டு பல வருடம் தவம் இருந்தாராம். அந்த தவத்தோட பலனா அவருக்கும் அவரோட மனைவி கிருப்பிக்கும் பிறந்த குழந்தை தான் அஸ்வத்தாமன். உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்கிற தப்கேஸ்வர் மகாதேவ் கோயில் இருக்கிற இடத்துல தான் அஸ்வத்தாமன் பிறந்ததா நம்பப்படுது. அஸ்வத்தாமனுக்கு திரௌணி அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு. அவருக்கு அஸ்வத்தாமன் அப்படின்ற பேரிடப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. திரௌணி ஆகிய குழந்தை பிறந்த போது குதிரைகள் கனைக்கிற மாதிரி சத்தமா ஒரு ஒலி எழுப்பினாராம். அதை குறிக்கிற மாதிரி ஒரு பேர் வேணும்னு நினைச்சாங்களாம். சமஸ்கிருதத்துல அஸ்வ அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம், அத்தம அப்படின்னா ஆத்ம அப்படின்னு அர்த்தம். இத ரெண்டுத்தையும் சேர்த்துதான் அஸ்வத்தாம அப்படின்ற பேர் வந்துச்சுங்க. அஸ்வத்தாமனோட குழந்தை பருவத்தும் போது துரோணாச்சாரியாரோட குடும்பம் மிகவும் வறுமையில தான் இருக்கு. அதை பார்த்து அஸ்வத்தாமனோட சொந்த தாய் மாமா அதாவது கிருபாச்சாரியார் தான் துரோணாச்சாரியார ஹஸ்தினாபுரத்துக்கு அழைக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் பாண்டவர்களும் கௌரவர்களும் அவர்கிட்ட குருகுலத்துல பயின்றாங்க. அஸ்வத்தாமனும் அவங்களோட சேர்ந்துதான் பயிற்சி பெறாரு.